வழக்கம் போல் குத்துக்கல் ரோடு அந்த முக்கு வரை போயிட்டு அந்த ஸ்கூல் வரை போயிட்டு வந்தது. ஓடிட்டு வரேன், எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஃபிட்டாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் எடுத்தோம்னா இதோட பயங்கரமாக. அரை மணி நேரம் கரெக்டாக 33 நிமிஷம் போயிட்டு வந்து ஆப்ஸு ஒரு 1/4 மணி நேரம் போட்டாச்சு. இப்போ 2வது கொஞ்சம் லைட்டாக ரன்னிங் போனால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அன்னன்ன வேலையை இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலையை சரி நாளைக்கு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உடனே இன்றைக்கி உள்ள வேலையை இன்றைக்கே முடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு மைண்டு வந்துடும். சுறுசுறுப்பாக இருக்கும், முதல்ல சோம்பேறி இருக்காது. டெய்லி ஓடணும் அப்படிங்கிற ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூ பண்ணியாச்சுன்னா அப்படியே அதே இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு சரி காலைல எந்திரிக்கும் ரன்னிங் போகணும், விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் 3 மாதம் கழிச்சு ஒரு 2 நாள் லீவ் போட்டாச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் திரும்ப வர முடியாது. அதாவது நம்ம உடம்பு குறையத வர எப்படியாவது மல்லு கட்டியாவது டெய்லி வந்துடணும் மாதிரி. அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சரி அந்த கை கால் நிற்காது, அது பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பாடு நல்ல முட்டை, கறி, மீன், மட்டன் இருக்கணும், எடுத்தாச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். சாப்பிடலாம், தீப்பொறியாக இருக்கும். கொண்டு வரணும் ஒரு மாதத்தில் நல்ல இந்த இடத்த கம்மி பண்ணணும். இன்னும் ஒரு மாதத்தில் கீழே சைடு வந்து ஆட்டோமேட்டிக் இது கம்மியாகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு கம்மியாகிடும். டெய்லி சும்மா இப்படி இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் ஒர்க் அவுட் லைட்டாக மாதிரி கொஞ்சம் உட்காந்து இருந்துக்குது. வாக்கிங் வந்து ஒரு 1/4 மணி நேரம், அது போக ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாலே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், செரிமானங்கள் நல்லாயிருக்கும். செரிமானம் நல்லா இருந்தால் தான் அடுத்து அந்த உடம்பு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. வளர்கிற நம்ம குழந்தைகளுக்காக வேண்டியாது நம்ம கூட ஒரு 10 வருஷம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். எல்லோரும் கவனத்தில் கொண்டு எல்லோரும் முடிஞ்ச வரை கண்டிப்பாக, அதாவது எங்கே போனாலுமே வண்டியில் தான் போகிறோம் இப்போ. ஆமாம், இப்போ அதுவும் ஈராக்கில் குண்டு வெடிக்கிறதுனால இப்போ அதுவும் பெட்ரோல் வரதா என்னன்னு தெரியல, பார்த்துக்காங்க. இனிமேல் எல்லோரும் சைக்கிள் தான். சைக்கிள் பயிற்சி நல்ல பயிற்சி இருந்தாலும் காலையில் பயிற்சி வந்து அது ஒரு உன்னதமான பயிற்சி. ஆமாம், நன்றி, வணக்கம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், உடம்பு பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கும்.